வணக்க மக்களே. நம்ம கேப்டனோட ராஜதுரை படத்துலேருந்து ஆட்டை போட்டு தான் தளபதியோட கோட்டுன்னு ஊருக்கே தெரியும். அந்த படத்துலேருந்தே கதையுரை ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. அதுதான் ஜியோ ஹாட்ஸ்டாரில் பிருத்திவிராஜ் கஜோல் நடிப்பில் வெளியாகிருக்க சஜ்ஜம் என்கிற ஒரு ஹிந்தி படம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, மிலிட்டரியில் டாப் பொசிஷனில் இருக்க பிருத்திவிராஜுக்கு நாடு தான் எப்போவுமே முக்கியமாக இருக்குது. அவரோட பையனை ஒரு கடத்தில் தீவிரவாதிகள் கடத்திட்டு போக நாடு முக்கியமா பையன் முக்கியமான்னு சொல்லிட்டு ஒரு இக்கட்டான முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்படுறாரு. இப்போ எனக்கு நாடு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவும் எடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு 8 வருஷம் கழிச்சு அதே பையன் அவங்கள திரும்பி வர்றாரு. அதுக்கு பின்னாடி நடக்கிற சம்பவங்களும், அப்பா பையனுக்கு இடையே நடக்கிற உணர்வு போராட்டமும், அந்த பையன் நாட்டுக்கு எதிரா நிக்க, அந்த பையன்ட்ட இருந்தும், எதிராளிகள்ட்ட இருந்தும் பிருத்திவிராஜ் நாட்ட காப்பாத்துனாரா? இல்லையா? அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதைக்களமே. பிருத்திவிராஜ், கஜோல் 2 பேருமே அவங்களோட கேரக்டர நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா மகனுக்காக தடுமாறுறதா இருக்கட்டும், மகனை இழந்துட்டு தவிக்கிறதா இருக்கட்டும், அந்த மகன் திரும்பி வரும்போது இவன் குடுக்குற ரியாக்ஷன்ஸா இருக்கட்டும், நாட்டுக்காக எதையுமே விட்டுக் கொடுக்காதன்னு எல்லா விதத்திலயுமே பெட்டரான நடிப்பை 2 பேருமே குடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனா மகனா நடிச்சிருக்க இப்ராஹிம் அலி கான் கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா முகத்துல சுத்தமா எக்ஸ்பிரஷனே செட் ஆகல. அவருக்கு வரவும் இல்ல, அது ஒர்க் ஆகவுமே இல்ல படத்துல. மத்த எல்லாருமே ஓகே ரகமாவும், சுமாரகமான நடிப்பை ஒரு சிலரும் குடுத்துருக்காங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் ஓரளவுக்கு டீசென்ட்டா இருந்ததுன்னே சொல்லலாம். படத்துல இருக்க ஒரே ஒரு பாசிட்டிவ் அப்படின்னா, அது சினிமாட்டோகிராஃபி தான். விஷுவலா படம் செம்மையா இருக்கு. காஷ்மீரோட அழக அப்படியே கொண்டு வந்திருக்குன்னு சொல்லலாம். அங்க இருக்க பனிமூட்டத்த பூரா அப்படியே அள்ளி கொண்டாந்து நம்ம கண்ணு முன்னாடி காட்டி வச்சிருக்காங்க. அது நல்லாவே நம்மளுக்கு கிளிக் ஆயிருக்கு. ஸ்க்ரீன் பிளே பெருசா எங்கேயுமே ஒர்க் ஆன மாதிரியே தெரியல. சுவாரஸ்யமே இல்லாத சீன்ஸு, கனெக்ட்டே ஆகாத எமோஷன்ஸு, நாம நினைக்கிற மாதிரியே நகர்ற சீன்ஸ்ன்னு எல்லாமே ஏமாற்றமா தான் இருந்தது. குறிப்பா இந்த படத்துல வர்ற கதையோ, திரைக்கதையோ நம்ம ஏற்கனவே கோட் படத்துல பார்த்த மாரியே இருக்கிறதுனால, அது நமக்கு ரிப்பீட் ஆகுற மாரியே ஒரு ஃபீல் இருக்கும். அதனாலேயே படம் ஒரு கட்டத்துல போர் அடிக்க ஆரம்பிச்சுருது அப்படிங்கிற மாரியே ஃபீல் இருந்தது. ஆக்ஷன் சீன்ஸ் மட்டும் கொஞ்சம் ஓகேவா இருந்தது. கிளைமாக்ஸ்ல வர்ற ஒரு ட்விஸ்ட் மட்டும் தான் நாம கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருந்தது. ஆனா அதுவுமே பெருசா செட் ஆகல. படத்துக்கு எந்த விதத்துல அது கை கொடுக்கவுமே இல்லன்னு சொல்லலாம். நேரமே இருந்தாலும் பார்க்க வேண்டாம்ன்னு தள்ளி விடுற அளவுக்கு தான் ரொம்ப சுமாரான படமா தான் இது வந்திருக்கு. அதனாலே என்னவோ புரொடியூசர் நேக்கா நேரடியா ஓடிடிக்கு தள்ளி விட்டாய்ங்க போல. தமிழ் டப்பிங்லயே இருக்கு. நீங்களும் நேக்கா தப்பிச்சிரணும் அப்படின்னா தப்பிச்சிருங்க மக்களே. அடுத்து ஒரு விமர்சனத்தில் சந்திப்போம். நன்றி.